பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. முடிவிற்கு வரும் அரசியல் பயணம். தங்கத்துடன் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிப்பு. வவுனியாவில் இராணுவ அதிகாரிக்கு நீதிபதி இளஞ்செழியனின் கடுமையான தீர்ப்பு. வடக்கு தொடருந்து சேவை ஜூலை 15 முதல் மீண்டும் ஆரம்பம். விடுதலை புலிகள் நினைத்தால் செய்திருக்கலாம், உண்மையை அம்பலப்படுத்தும் தேரர். வெளிநாடு சென்ற மற்றொரு வீட்டு பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த கதி. சினோஃபெக் நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டிலுள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த விடயத்தை கல்வி அமைச்சின் சுசில் பிரேமஜெயந்த் அறிவித்துள்ளார். இதன்படி அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபோது சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் காபோது சாதாரணதர பரீட்சை இடம்பெற உள்ளது. இதன் காரணமாகவே இன்று முதல் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் காபோது சாதாரணதர பரீட்சையானது எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது அரசியல் வாழ்க்கை இத்துடன் நிறைவுக்கு வருவதாக புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்று அளித்த விசேட நேர்காணலில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தான் எந்தவித மோசடி குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை என்றும் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சமூக மத்தியில் அதிகளவுக்கு பேசுபொருளாக தான் மாறியுள்ளதாகவும் இத்துடன் தனது அரசியல் பயணம் முடிவுக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் புத்தளம் பெரிய பள்ளிவாசல் சிவில் அமைப்புகள் மற்றும் புத்தளம் மக்கள் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் தான் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் அது தவிர புத்தளம் மாவட்டத்தில் எவர் தேர்தலுக்கு முன்னின்றாலும் தான் அதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இவர் வெளிநாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து 3.5 கிலோ தங்கம் மற்றும் ஒரு தொகை கையடக்க தொலைபேசிகளுடனும் சுங்க அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 6 வயது பாடசாலை மாணவி மதிய நேரம் பாடசாலை விட்டு வந்தபோது அவரை காட்டுக்குள் கடத்திச் சென்று துஷ்பிரயோகம் செய்து நெடுங்கணி இராணுவ முகாமின் இராணுவ கோப்டலுக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14/5/2013 அன்று பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிய சிறுமியை ஆட்கடத்தல் புரிந்த குற்றச்சாட்டும் சிறுமியை கடத்தி துஷ்பிரயோகம் செய்து 2வது குற்றச்சாட்டும் என சட்டமா அதிபரினால் 2 குற்றச்சாட்டுகள் நிரம்பிய குற்றப்பத்திரிகை வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாணவி வெள்ளை சீருடையில் ரத்தம் படிந்த நிலையில் காட்டுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டமை, விசேட CID போலீஸ் அணி இராணுவ சிப்பாயை கைது செய்தமை, கைது செய்யப்பட்ட இராணுவ சிப்பாயை அடையாள அணிவகுப்பில் அடையாளம் காட்டியமை, நெடுங்கணி விஜயபாகு இராணுவ முகாம் கட்டளை அதிகாரி நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளித்தமை, காட்டுக்குள் இருந்து சிறுமியின் சப்பாத்துக்கள் மீட்கப்பட்டமை, இறுதியாக சட்ட வைத்திய அதிகாரியின் சட்ட வைத்திய அறிக்கை என்பவற்றை வைத்து கைது செய்யப்பட்ட நெடுங்கணி விஜயபாகு இராணுவ முகாமின் இராணுவ கோப்டலை குற்றவாளி என நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். அத்துடன் அவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கவும், அதனை கட்டத்தவரின் 2 ஆண்டு கடூழிய சிறை தண்டனைக்கு உட்படுத்தவும் மற்றும் தண்டப்பணம் 10,000 ரூபாய் கட்டத்தவரின் 2 மாதம் கடூழிய சிறை தண்டனை எனவும் நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரியான பிரதி போலீஸ் மா அதிபர் பிரசாத் ரணசிங்க தலைமையிலான குழுவினர் கொழும்பிலிருந்து வவுனியா சென்று குற்றவாளியான இராணுவ கோப்டல் அதிகாரியை கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி வடக்கு தொடருந்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த தினத்திலிருந்து கொழும்பு முதல் காங்கேசந்துறை வரையில் தொடருந்து சேவையை ஆரம்பிக்க முடியும் என்று மகவ ஓமந்தை தொடருந்து வீதி செயற்றிட்டத்தின் பணிப்பாளர் அசோக முனசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் முதல் வவுனியா வரையான தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் தற்சமயம் இடம்பெற்று வருகின்றன. குறித்த மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் 2 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அந்த மார்க்கத்தின் 1வது கட்டம் நிறைவடைந்துள்ளதுடன் 2ஆம் கட்டம் காவல் நிலையை கருத்தில் கொண்டு இடைநிறுத்தப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. மீண்டும் அடுத்த வருட முற்பகுதியில் குறித்த வீதியின் 2ஆம் கட்ட திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று மகவ ஓமந்தை தொடருந்து வீதி செயற்றிட்டத்தின் பணிப்பாளர் அசோக முனசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் திருத்தப் பணிகள் காரணமாக தற்போது வடக்கு தொடருந்து சேவை கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் தனித்திருக்கும் போது எந்த ஒரு பௌத்த கோவில்களும் அழிக்கப்படவில்லை என ஜாழ் நைனாதீவு பௌத்த மதகுரு நவதகல பதுமகீர்த்தி திசாநாயக்க தேரர் குறிப்பிட்டுள்ளார். எமது செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு உண்மை தெரியாது. அது தெரிந்த ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான். நான் இந்த கோவிலை விட்டு எங்கும் போனதில்லை. தமிழ் மக்கள் எல்லோரும் என்னுடன் தான் இருந்தார்கள். தமிழ் மக்களை விட்டுவிட்டு நாங்கள் போகவில்லை. அவர்களுடனேயே நாம் தொடர்ந்து இருந்தோம். மற்றது நான் சொல்லப்போவது எல்லோருக்கும் தெரிந்த விடயமோ இல்லையோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கின்றேன். ஆரம்பத்திலிருந்து தனித்தமிழீழ விடுதலை புலிகள் இல்லை. இபிடிபி, இபிஆர்எல்எஃப், டெலோ விடுதலை புலிகள் என எல்லாம் கலந்திருந்தன. அவை கலந்திருந்த காலங்களில்தான் கோவில்கள் உடைக்கப்பட்டன. அது எல்லோருக்கும் தெரியுமா என தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் அப்படி கலந்திருந்த போது பௌத்த ஆலயங்களை உடைத்தது யாரென்று எமக்கு தெரியாது. அத்துடன் விடுதலை புலிகள் என்றும் கூற முடியாது. ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் எம்மிடம் ஒரு விடயம் இருக்கின்றது. விடுதலை புலிகள் தனித்திருக்கும் போது எந்த ஒரு பௌத்த ஆலயங்களும் அழிக்கப்படவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் முற்றாக அழித்திருக்கலாம். இதன் மூலம் மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலேசியாவில் பணியாற்றி வந்த இலங்கையைச் சேர்ந்த வீட்டு படிப்பெண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் 2வது மாடியிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குருநாகல் கொபேகன அரலுகஸ் வெவ பிரதேசத்தில் வசிக்கும் 42 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாலபேயில் வசிக்கும் தனது நண்பர் ஒருவரினூடாக சுற்றுலா விசாவில் இப்பெண் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி வீட்டில் வேலை செய்ய முடியாத நிலையில் உள்ளார் எனவும் வேறு இடத்தில் தற்போது பணியில் இணைந்துள்ளார் எனவும் கணவரிடம் அப்பெண் தொலைபேசியில் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் அவர் அடுக்குமாடி குடியிருப்பொன்றின் 2வது மாடியின் ஜன்னலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் என்று நேற்று வீட்டாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது கணவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் சிங்கப்பூர் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வந்த இலங்கை பெண் ஒருவர் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து உயிரிழந்திருந்தார். புத்தளம் தங்கொடுவ மொட்டைமுல்ல பகுதியைச் சேர்ந்த 41 வயதான நாதிகா தில்கானி பெர்னாண்டோ என்ற திருமணமான பெண்ணே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். குறித்த பெண் தான் வேலை செய்த வீட்டில் உள்ளவர்களிடமிருந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக அவரது வீட்டாரிடம் தெரிவித்திருந்தமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் தனது நடவடிக்கைகளுக்கு வேறு வெளிநிறுவனங்களை பயன்படுத்துவதாக வெளியான செய்திகளை மறுத்து சினோபெக் ஃபியூவல் ஆயில் லங்கா நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டில் இயங்கும் எந்த பெட்ரோல் நிலையங்களுக்கும் அல்லது எந்த ஒரு தனி நிறுவனத்தையும் அல்லது வணிகத்திற்காக 3ஆம் தரப்பினரையும் தொடர்பு கொள்ளவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. சினோபெக் ஃபியூவல் ஆயில் லங்கா நிறுவனம் தனது எரிவாயு நிலைய சேவை உரிமைகளை வேறு எந்த தரப்பினருக்கும் மாற்ற விரும்பவில்லை என்றும் தனது வர்த்தக நாமத்தின் நற்பெயரை பாதுகாக்க மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.